ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வர யோகம் தரும் தைப்பூச தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நம்மால் வழிபடவே முடியும் என்று கூட கூறலாம். அந்த தெய்வம் மட்டுமல்லாமல் குல தெய்வத்தின் அருளும் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விரதமும் வழிபாட்டு முறையும் நல்ல பலனை பெறும். அந்த வகையில் முருகப்பெருமானின் அருளால் தைப்பூச நாளன்று எந்த தீபங்களை வீட்டில் ஏற்றினால் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் தை மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையும் அதே சமயம் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூசமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்று திகழ்கிறது. இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலாது என நினைப்பவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாட்டோடு சேர்த்து எந்த தீபங்களை ஏற்ற வேண்டும் என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த தீபங்களை செவ்வாய் ஓரையில் ஏற்றுவது சிறப்பு. அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள், அதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் ஏற்றலாம். மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளுமே இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை 3 நேரங்களில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் 3 விதமான தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகும். அந்த 3 தீபம் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம். முதலில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் மாவிளக்கு தீபம். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு பிடித்தமான திணை அரிசியை வைத்து மாவிளக்கு செய்து அதில் 5 திரிகளை போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாவிளக்கு தீபத்தின் பலனால் முருகப்பெருமானின் அருளோடு குல தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் 6 தீபங்கள் ஆறுமுகனுக்காக ஏற்ற வேண்டும். அந்த 6 தீபங்களில் 3 தீபங்கள் நல்லெண்ணெய் தீபமாகவும் 3 தீபங்கள் நெய் தீபமாகவும் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை முழு துவரம்பருப்பின் மேல் ஏற்றுவது என்பது அதிக பலனை தரும். கடைசியாக நாம் ஏற்ற வேண்டிய முருகப்பெருமானுக்குரிய தீபம் வெற்றிலை தீபம். 6 வெற்றிலைகளை எடுத்து சுத்தம் செய்து அதன் காம்புகளை நீக்கிவிட்டு சந்தன குங்குமம் வைத்து அந்த 6 வெற்றிலைகளையும் வட்டமாக பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி நாம் எடுத்து வைத்திருந்த வெற்றிலை காம்பை அந்த தீபத்திற்குள் போட்டு விட வேண்டும். இப்படி தைப்பூச நாளன்று 3 வேளையும் இந்த 3 தீபங்களை ஏற்றி வைத்து ஓம் சண்முகாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீருவதோடு சொந்த வீடு அமைவதற்குரிய யோகமும் உண்டாகும். மேலும் தீய சக்திகளின் பாதிப்புகளில் இருந்து முற்றிலுமாக விலகி நல்ல சுகமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். தைப்பூச நாளன்று இப்போது சொன்ன 3 தீபங்களை ஏற்ற இயலும் எனும் பட்சத்தில் அது முருகப்பெருமானின் அருளால் மட்டுமே நிகழும். 3 தீபங்களை ஏற்ற இயலாவிட்டாலும் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றி முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.